இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் டேக்கோ பெல் சப்பாத்தி. என் பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் ஏதாவது புது ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்களான்னு தான் கேட்பா. ஸோ அவளுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1 பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் சன்னா, பிளாக் சன்னா, அது பொட்டேட்டோ கூடயே பாயில் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் நல்லா ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 பீட்ரூட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க இதில் போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு 1 கேரட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 கப்பு பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு 1/2 கப்பே போதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ 1/2 கப் தான் போட்டிருக்கேன். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் பேபிக்கு செய்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இதில் லெமனும் உப்பும் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் 1/2 லெமன், நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும்ன்றதுக்காக. லாஸ்ட்டாக உப்பு சேர்க்குறேன். ஸோ சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போதும் சன்னா பாயில் பண்ணும்போதும் நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு தோசைக்கல்லில் பட்டர் சேர்க்கலாம். நான் மோஸ்ட்லி ஆயில் தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட பட்டர் இல்லை. அப்போ பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் சேர்த்துட்டு இது டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது உண்மையாலுமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு எல்லாத்தையுமே சாப்பிட்டா. நீங்கள் இது மந்த்லி ஒன்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம் நீங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஆயில் விட்டுட்டு டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சேர்க்கலாம். நான் வந்து சர்க்கிள் ஷேப்பும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் ஷேப்பும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவீங்களோ பிசைஞ்சிட்டு அதை வந்து சப்பாத்தியாக நல்லா திரட்டிடுங்க. அதில் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குல்ல, அதை வச்சு எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 சப்பாத்தி வந்தது.
இந்த சைஸ்க்கு, அதாவது நான் எடுத்திருக்க டிஃபன் பாக்ஸ் மூடிக்கு 4 சப்பாத்தி வந்தது. ஸோ நான் வந்து கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மட்டும் தவாவில் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது சைடில் நான் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம். பட் கேரட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்தி போட்டுக்கிறேன். சப்பாத்தியை சும்மா டபுள் சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை கீ வேணாலும் கீ போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு தானே கீ எடுத்துக்கலாம் நிறையா. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்து சப்பாத்தி மேலே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டியை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸ் போட்டு, ஏன்னா அந்த சப்பாத்தி கூட இது மிக்ஸ் ஆகணும்ல, அதாவது கீழே விழாமல் இருக்கணும்ல. ஸோ அதனால் மேலே சீஸும் மயோனீஸும் சேர்த்துக்க போகிறோம். மைனஸ் வந்து நீங்கள் வீட்டில் மோஸ்ட்லி ரெடி பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட வீட்டில் ரெடி பண்ண மைனஸ் இல்லை. ஸோ நான் பேக்கெட்டில் இருக்கிறது தான் சேர்க்குறேன், கடையில் வாங்கி தான் சேர்க்குறேன். சீஸ் நல்லா துருவிக்கோங்க. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் சீஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த ஃபேட்டு ஓகே, பெரியவங்க தான் சாப்பிட கொஞ்சம் ஃபேட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லாவே சீஸ் துருவி கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் லெமன் புழிய மறந்துட்டேன். அந்த பேட்டி செய்யும்போது கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கோங்க. சீஸை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் போடணும். ஒன் சைடு வச்சா போதும். சீஸும் மைனஸும் சேர்ந்து அந்த சப்பாத்தியில் நல்லா விழாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பேட்டி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இது ரெண்டும் மெல்ட் ஆகி நல்லா சப்பாத்தி கூட இதுவாகிடும். இந்த மைனஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்க்கலாம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஹெல்த்தியானு எனக்கு தெரியல குழந்தைங்களுக்கு. நான் மைனஸ் வந்து எக்கால் தான் செய்வோம். ஸோ அதனால் அது ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வேணுன்னா டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.